கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தரும் மர்ம ரட்சகரும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது கூட இந்த அதிகாலை வேளையிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், லூக் காஸ்பல் சாப்டர் 22, லூக்கா 22ஆம் அதிகாரம் 19வது வசனம், 20ஆம் வசனம், verse 19 and 20. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 20ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 20ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையிலே கூட உண்மை தியானிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இப்பொழுது உங்களோட கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு மீதான ஆசீர்வதியும் எந்த நினைவோடு கூட நாங்கள் மண்டையில் வந்திருக்கிறோம் என்று தெரியும். பிதாவின் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தள்ள வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரை வாசித்த பகுதியிலே ஆண்டவரை என்ன சொல்ல விரும்புகிறோம், ஆண்டவரை உடைய பிள்ளைகளுக்கு நீதாமே சொல்லியர்களும் அது மாத்திரமல்ல அடியனை கூட ஆண்டவரை நீதாமே சிலுவை அண்டையிலே மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இது செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வாசித்த பகுதி லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவளுக்கு கொடுத்து, இந்த கொடுத்து என்ற வார்த்தையை வைத்துத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, he gave, அவர் கொடுத்தார். தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். தம்மை அவர் ஒப்பு கொடுத்தார். எல்லோருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தார். எனக்காக ஒப்பு கொடுத்தார். சபைக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். He gave himself for us. He gave himself for me. He gave himself for it. எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தார். தம்மை ஒப்பு கொடுத்தார். மாத்திரமல்ல, எனக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். மாத்திரமல்ல, சபைக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே நாம் பார்க்கும்போது அவர் பிட்டு ஒப்பு கொடுத்தார். தனது சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். தன் இரத்தத்தை தம்முடையவர்களுக்காக அவர் கொடுத்து என்று சொல்லும் பொழுது அது ஒப்பு கொடுப்பதற்கு ஈடாக காணப்படுகிறது. இந்த காரியத்தை பார்த்து நாம் இந்த தியானத்தை நாம் முடிக்கலாம். முதலாவதாக அவர் ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். He gave himself for it. ஆகவே யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே தேசாதிபதியாகிய பிலாத்துவின் முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நிற்கிறார். பிலாத்து அவரிடத்திலே விசாரணை செய்கிறார். அங்கே ஆசாரியர்கள், மூப்பர்கள், போர் சேவர்கள், அந்த ஜனங்கள் எல்லோரும் பிலாத்துவின் இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நியாய தீர்ப்பை வழங்கும்படி ஒப்பு கொடுக்கிற சம்பவமானது யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே வருகிறது. ஆகவே இந்த தேசாதிபதியாகிய பிலாத்து ஆண்டவரை அவர் நிற்க வைத்து அவர் விசாரிக்கிறதை பார்க்கிறோம். வாரினால் அடிக்கப்பட்டு அவர் நின்றபடி அவருக்கு மாறுத்துறவு சொல்லிக் கொண்டிருக்கிற காட்சியை யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை பார்க்கிறோம். இயேசுவும் 19வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றார். அவருக்கு முன்பாக அவன் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, 9வது வசனம். மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கிருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. 10ஆம் வசனம். அப்போது பிலாத்து, நீ என்னோடு பேசுகிறது இல்லையா?
உன்னை சிலுவிலே அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா என்றார். 11ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனபடினால் என்னை உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். ஆனபடினால் என்னை உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். ஆகவே இங்கே பார்க்கிறோம், பரத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் உனக்கு எந்த அதிகாரமும் இங்கே இல்லை என்று சொல்கிறார். ஆகவே பரத்திலிருந்து வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். பிலாத்துவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அங்கே போர் சேவகர்கள் அங்கே பார்க்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியன் எல்லோருக்கும் பிலாத்துக்கு இயேசுவின் உயிரை பறிப்பதற்கு, இயேசுவின் ஜீவனை பறிப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு எந்த பதிலையும், பிலாத்துக்கு முன்பாக எந்த பதிலையும் சொல்லாதவராக அவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன? பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றால் உனக்கு எந்த அதிகாரமும் உனக்கு கொடுக்கப்படாது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் அதிகாரம் உடையவராக இருந்தார். தன் ஜீவனை கொடுக்கவும் அது திரும்ப எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் படைத்தவராக அங்கே அவர் காணப்பட்டார் என்பதை யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17, 18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். தன் ஜீவனை குறித்து அவர் சொல்லுகிறார். தன் ஜீவனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை என் பிதாவினிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே பிலாத்தின் முன்பாக 19ஆவது அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிறோம், உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. என்னை சிலுவையில் பிடித்து அடிப்பதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் தான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அவர் தம்மைத்தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். தம்மைத்தாமே எனக்காக ஒப்பு கொடுத்தார். தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அதற்கு என்று சொல்லும் போது சபை என்று வாசித்தார். தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவரை யாரும் பிடித்து அடிக்க முடியாது. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன். அவரை சிலுவை மரத்தில் யாரும் அவரை அடிக்க முடியாது, அவரை கொல்ல முடியாது, அவருடைய ஜீவனை எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அதை கொடுக்கவும் அந்த ஜீவனை திரும்பவும் எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் பெற்றவர். He received the commandment from his father. இதுதான் நம்ம அங்கே வாசிக்கிறோம். அவ்விதமாக அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடு. எதற்காக ஒப்பு கொடுத்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக ஒப்பு கொடுத்தார்? தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். முதலாவதாக நாம் வாசிக்கலாம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு. முதலாவதாக நாம் வாசிக்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத காரியங்களில் நின்று நம்மை விடுவிக்கும் பொருட்டு, that he might deliver us from the evil of this world. இந்த உலகத்தினுடைய பொல்லாத காரியங்களிலிருந்து, இந்த அசூசியான காரியங்களிலிருந்து, இந்த பாவமான இந்த உலகத்திலிருந்து உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக ஒரு பொருளை போல அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். மாத்திரமல்ல, அங்கே நாம் வாசிக்கிறோம் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மைத்தாமே என்பதுதான் மிக முக்கியமான வார்த்தை. He gave himself for us என்று வாசிக்கிறோம். நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவமான காரியத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் பொருட்டு பிதாவின் சித்தத்தின்படி தம்மை ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். He gave himself for us. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும்போது வாலண்டரி, அதாவது இஷ்டப்பட்டு சந்தோஷமாக அவர் ஒப்பு கொடுத்தார். தீத்துவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீத்துவின் நிருபம் 2ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். முதலாவதாக கலாத்தியர் 1:4 வாசித்தோம், நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளத்தக்கதா, டு ரெடீம் us from all iniquity. சகல விதமான அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டு அவருக்கு நற்கிரியை செய்யும்படியாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக, கிறிஸ்துவுக்கென்று தம்மை ஒப்பு கொடுத்தவருக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். முதலாவதாக கலாத்தியர் 1:4 வசிக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்களுக்காக, பொல்லாத இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளத்தக்காக ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக, சகல நற்கிரிகளை செய்யத்தக்கதாக, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக, அவருக்கேற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி தம்மை தாமே ஒப்புக்கொள். He gave himself for us. அந்த வார்த்தை மிக முக்கியம். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலத்திலே விளங்குகிறது என்று வாசிக்கிறோம். ஆகவே who gave himself a ransom for all, எல்லாரையும் மீட்கும் பொருளாக, ஒரு பொருளை போல என்று முன்பாகவே நாம் பார்த்தோம், எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் முதலாவது காரியத்தை பார்க்கிறோம். He gave himself for us. தம்மை தாமே நமக்காக, அதாவது ப்ளூராலிட்டி, எல்லோருக்காகவும், ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக, எல்லோருக்காகவும் நம்மையும் இணைத்துக் கொண்டு எல்லோருக்காகவும் என்று நாம் பார்த்தோம். Who gave himself for us என்று வாசித்தோம். இப்பொழுது தனிப்பட்ட விதமாக நாம் பார்க்கலாம். அது என்ன வார்த்தை? Who gave himself for me. எனக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். எங்க இருக்கிறது இந்த வார்த்தை? வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20 அறிந்த வசனம் தான். கலாத்தியர் 2:20, 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக, அந்த வார்த்தை குறித்துக் கொள்ளுங்கள், எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. முதலாவதாக நாம் வாசித்தோம், நமக்காக, for us என்று வாசித்தோம். நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4, தீத்து 2:14, 1 தீமோத்தேயு 2:6, இந்த காரியங்கள்லாம் நாம் பார்க்கும்பொழுது நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது எனக்காக தனிப்பட்ட விதமாக நாம் வாசிக்கும் போது 2:20 வாசிக்கிறோம், எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசனாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். Who loved me and gave himself for me என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, எப்பேற்பட்ட அன்பு என் மீதும் உங்கள் மீதும் அவர் பொழிந்திருக்கிறார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நாம் வாசித்தோம் ஏற்கனவே, பிலாத்துக்கு அதிகாரம் இல்லை, அங்கே பிரதான ஆசாரியனுக்கு அதிகாரம் இல்லை, அண்ணா காய்பாவுக்கு அதிகாரம் இல்லை, போர் சேவர்களுக்கு அதிகாரம் இல்லை, யூத ஜனங்களுக்கு அதிகாரம் இல்லை, அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கத்தக்கதாக அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் அவர் அதிகாரம் பெற்றவர் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக தம்மை தாமே எனக்காக ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 2:20 வாசித்தோம். மூன்றாவதாக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அதற்கு என்று சொல்லும்போது சபையை அது குறிக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. சபையில் அன்பு கூர்ந்து. பாருங்க, இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25
5ஆம் வசனம், 25ஆம் வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதலை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபைக்காக இங்கே சொல்லும் பொழுது, புருஷர்களே உங்கள் மனைவியை நேசியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது சபையை அது ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தம்மை தாமே அதற்காக gave himself for it என்று போடப்பட்டிருக்கிறது. சபைக்காக தம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் தாமே சபைக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் பொழுது அதற்காக கிரயம் செலுத்தினார் என்று வாசிக்கும். சபைக்காக அது கிரயம் செலுத்தினார் என்று வாசிக்கும். தம் ரத்தத்தை கிரயமாக அவர் செலுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இன்றைய தினத்திலே நாம் 3 விதமான காரியத்தை பார்த்தோம். பொதுவாக பார்க்கும்பொழுது நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தால், இரண்டாவதாக உனக்காகவும் எனக்காகவும் தனிப்பட்ட விதமாக எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது சபைக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே அவர் சுகந்த காணிக்காவும் பலியாகவும் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி எபேசியர் 5:2 வாசிக்கிறோம். காணிக்காவும் பலியாகவும் சுகந்த வாசனையாகவும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எப்பேற்பட்ட அன்பு ஆண்டவருடைய அன்பு! இந்த காலை வேளையிலே நாமும் கூட அதை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தம்மை நமக்காக, எனக்காக, உனக்காக, சபைக்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவாரா? எல்லாவற்றையும் அவர் இழந்து நமக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரை ஒருவரும் கொல்ல முடியாது, அவரை ஒருவரும் சிலுவையில் மரத்திலே அடிக்க முடியாது. தமது ஜீவனை நமக்காக கொடுத்தார். நாம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருக்கும்போதே அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீதிமான் ஒருவரும் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். மாத்திரமல்ல, நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்மை நேசித்து நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். He gave himself for us. He gave himself for me. He gave himself for it. நமக்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார், எனக்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார், அதற்காக சபைக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க! ஆகவே நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? நம்மை அவருக்கு சுகந்த வாசனையாக நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது கிறிஸ்துவை உடையவன் என்ற அர்த்தம். அவனுக்கு தனி பெயர் இல்லை, தனி மரியாதை இல்லை, தனி மதிப்பு இல்லை. நம்மை பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும், ஜனங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே நம் சாட்சி எப்படியாக இருக்கணும்? நாம் அவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். we are dedicated to him, to the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். அவர் தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார், நாமும் அவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் என்ற சிந்தனையோடு கூட இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதித்து நாம் ஜெபிக்கலாம். அன்பு கிருபையுள்ள பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை கொண்டு வந்த வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எவ்வளோ பெரிய அன்பை ஆண்டவரை சிலுவையிலே எங்களுக்கு காட்டினீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த உலக ஜனங்கள் தாங்கள் ஆண்டவரை தங்களுடைய ஆண்டவர் பலத்தினால் உண்மை சிலுவையிலே அறைந்தோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிக தெளிவாக நீ சொல்லுகிறேன், பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒருவருக்கும் என் மீது அதிகாரம் இல்லை என்று சொல்கிறேன். ஆகவே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தேன், சபைக்காக ஒப்பு கொடுத்தேன், எனக்காக ஒப்பு கொடுத்தேன், அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக ஒப்பு கொடுத்தேன். இதில் அதிகார வல்லமையிலிருந்து அவளை விடுதலையாக்கும் பொருட்டாக நீதி நியாயத்தையும் செய்யும்படியாக, மாத்திரமல்ல நற்கிரிகளை செய்யும்படியாக, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக ஆண்டவரே நானும் நாங்களும் காணப்படத்தக்கதாக
தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எண்ணத்தை ஆண்டவரை செலுத்த முடியல. காலை வேளையிலே ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தவனாக நீர் வாழ்க ராஜா என்றும் வாழ்க என்று வாழ்த்து போற்றி இந்த ஆராதனை மற்றும் ஜபத்தை அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற நாமத்தின் பிதாவுக்கு நல்ல பிதாவே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.